கூட்டத்துக்கு போகல, இப்ப ஏன் போறீங்க நீங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவுகிறது. உங்க குடும்பத்துக்காக தானே போறீங்க அப்படின்னு இப்ப தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குதோ அவங்களுக்கு சாதகமா இல்ல தம்பி நாகராஜன், நீங்க படிச்ச பிள்ளைகள் இந்த இப்படி கேள்வியே இப்படி கேட்கக்கூடாது. உங்க குடும்பத்துக்காக போறீங்களா, யாருக்காக? நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் செல்வது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். கூட்டத்துக்கு போகல, இப்ப ஏன் போறீங்க நீங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவுகிறது. உங்க குடும்பத்துக்காக தானே போறீங்க அப்படின்னு இப்ப தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குதோ அவங்களுக்கு சாதகமா. இல்ல தம்பி நாகராஜன், நீங்க படிச்ச பிள்ளைகள் இந்த இப்படி கேள்வியே இப்படி கேட்கக்கூடாது. உங்க குடும்பத்துக்காக போறீங்களா, யாருக்காக? இல்ல கேளுங்க, இல்ல கேட்டுடுங்க. இல்ல அவரு சொன்னது சொல்லலாம், அறியாமையில சொல்லலாம், தெரியாம சொல்லலாம். நான் அதுக்காக பதில் சொல்லலாம். நிதி ஆயோக் கூட்டத்தில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்க லிஸ்ட்ல கொண்டாங்க, உங்களை பாதுகாத்து விடுதேன்னு மோடி ஐயா அஜெண்டாவில் சேர்த்திருக்காங்களாங்க? அப்படியா? நிதி ஆயோக்னா என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை மாற்றி காட்டுது வேண்டி. இந்தியாவில் 40க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனம் இருந்து அதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நிதி ஆயோக்கு. ஏற்கனவே பிளானிங் கமிஷன் இருந்து, பிளானிங் கமிஷன்ல புதுசாட்டு நிறைய பொதுத்துறை உருவாக்குனாங்க. அதை காலி பண்ணிட்டு அதை விற்கிறதுக்கு ஒரு நிதி ஆயோக் உருவாக்கி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபண்டு அலிகேட் பண்றது. அதுல ஒரு உறுப்பினர் ஒவ்வொரு ஸ்டேட் முதலமைச்சரும். அப்ப நீ ஏன் போனா ஏன் போல நீ இது கேள்வி கேட்கவே கூடாது. அதுல நான் 5 வருஷமே போல 6 வருஷம் போறேன், ஏன் போனான்னு என்ன எப்படி கேட்கலாம்? அது அவரு, நான் அவருக்கு பதில் சொல்லல. இப்போ நிதி ஆயோக்கு மெம்பரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுல போறாரு போகல, அது அவருடைய விருப்பம். விருப்பம் அப்படின்னு சொன்னா மக்கள் நலன்ல நிறைய தொடர்ந்து தமிழ்நாடு பாதிக்கப்படுது. அதனால அவரு எல்லாம் கொண்டு போய் மக்கள் நலனுக்காக நான் அங்க போய் பதிவு பண்ண போறேன்னு சொல்றாங்க. இதை நீங்க அப்பாவுக்கு தான் போறேன்னு சொன்னா நியாயமானு நீங்க தான் சொல்லுங்க. இல்ல அது அரசியல் வார்த்தை, நான் அதை பேச முடியேன். பார்லிமெண்ட்டுக்கு பாரத பிரதமர் போட்டாங்க, அப்ப பயமா இருக்கு? பிரஸே சந்திச்சு இந்த அப்பாவுக்கு கொடுக்க அவர் கொடுக்க மாட்டாரு. அவர் முழுதும் மங்கி பார்க்குன்னு சொல்லி, அது என்னது பார்க்கு சார்? மங்கி பார்த்தா மங்கி, எனக்கு அந்த வார்த்தை தெரியல. அவரு பேசுவாரு, எல்லாரும் கேட்டு போனோம். அதுக்கு தான் நீங்க இப்ப கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன். இதுவரை அவர் கேள்வியும் கேட்கல, பதிலும் சொல்லல. நீங்க அவரு அமெரிக்காவில் போய் இருந்தாங்க ஐயா, மோடி ஐயா கைவிலங்கு போட்டு பிளைட்ல ஏற்றி கொண்டு இறக்குதா? அப்ப என்ன இருக்கு? நான் இப்ப சொல்றேன், அங்க போனாங்க பாரத பிரதமர், அதானிக்கு அங்க ஒரு வழக்கு இருக்கு. நீங்க அமெரிக்கா என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டேன், அதானி வழக்கு மட்டும் தீர்த்துருங்கன்னு சொல்லி அதுக்காக போனாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னா எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.